இருக்கிறது, எவ்வளவு ஒரு கடினமான காரியமா இருக்கிறது. ஆனால் இந்த பெண் என்ன செய்கிறாள் தெரியுமா? எல்லா தடைகளையும் தாண்டுகிறாள், எல்லா பிரச்சனைகளையும் அவள் ஒதுக்கி வைத்து விடுகிறாள். எப்படியாவது இயேசுவை தொடுவேன், எப்படியாவது இயேசுவை தொடுவேன், எப்படியாவது இயேசுவை தொடுவேன் என்கிற வார்த்தைகள் தான் அவருடைய இருதயத்திலும் அவருடைய காதுகளிலும் அவருடைய வாயிலும் மறுபடியும் 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 வந்து கொண்டிருந்த வார்த்தைகளா இருந்தன. அவள் வந்து இயேசுவை தொடுகிறாள். அந்த வேளையிலே அவருடைய வஸ்திரத்திலிருந்து புறப்பட்ட வல்லமையினாலே அந்த மகள் ஒரே நிமிடத்திலே சுகமாக்கப்படுகிறாள். அருமையானவர்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் சொல்லி பார்த்தீர்களா? அப்ப இயேசு கேட்கிறார், யார் என்னை தொட்டது என்று சொல்லி. சீசர்கள் எல்லாம் சிரிக்கிறார்கள், கடிந்து கொள்கிறார்கள். என்ன ஆண்டவரே, ஆயிரக்கணக்கானவர் உம்மை சுற்றி இருக்கிறார்கள், எல்லோரும் இயேசுவை பார்க்க வேண்டும், எல்லோரும் இயேசுவை தொட வேண்டும் என்று சொல்லி உம்மோடு கூட தோள்களை இடித்து செல்கிறார்கள், உம்மை தொட்டு விட்டு போகிறார்கள். இவ்வளவு பேர் இருக்கும்போது யார் என்னை தொட்டதுன்னு சொல்லி கேட்கிறீங்களே, இது நியாயமா? எங்களால் சொல்ல முடியுமா என்று சொல்லி உடனடியாக அந்த பெண் என்ன செய்கிறாள்? ஓ, என்னுடைய காரியம் வெளிப்பட்டு விட்டது, ஆண்டவர் என்னை குறித்து அறிந்து விட்டார் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் வந்து விழுந்து தன்னுடைய காரியங்கள் எல்லாம் உண்மையெல்லாம் அவள் அங்கே அறிவிக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் யவீருடைய வீட்டுக்கு போகும்படியாய் போகிற வேளையிலே தான் இந்த பெண் வந்து இப்படியாக அவருடைய பிரயாணத்தை தடை செய்கிறாள். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யவீருடைய நிலைமையிலே நீங்களோ நானோ இருந்தால் என்ன நினைத்திருப்போம்? ஐயோ, சனியம் பிடிச்ச மாதிரி இந்த பொம்பளை வந்துட்டாளே, ஆண்டவர் என் வீட்டுக்கு வருகிறேன்னு சொல்லி ஆயத்தமா இருந்தாரு, அவர் இப்ப வருவேன் என்று சொன்னாரு, அவர் அப்ப வந்திருந்தால் ஒருவேளை என்னுடைய மகள் சுகமாகி இருப்பாள், ஒருவேளை லேட் ஆகிறதோ, ஒருவேளை என் மகள் என்னமாவது ஆகிவிடுமோ, இவர் வந்து கூட சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்று சொல்லி ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம். நீங்களும் நானுமாக இருந்தாலும் கூட அப்படி நினைத்திருந்திருக்கலாம். இந்த பொம்பளை செத்து தொலைஞ்சாங்க, இவளுக்கு தான் 40-50 வயசு ஆச்சு, இவளுக்கு என்ன பிரச்சனை, என் மகள் தான் இளம் பெண்ணாக இருக்கிறாள், அவள் தான் உயிரோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் யவீரு தன்னுடைய இதயத்தில் நினைத்திருக்கலாம். ஐயோ, நாம் இவ்வளவு ஈஸியாக என்னுடைய காரியம் நடந்தது, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தடை வந்து விட்டதே என்று சொல்லி அவர் பல விதத்தில் சூழ்நிலை நினைத்து கலங்கி போயிருக்கலாம். ஆனால் அருமையானவர்களே, இந்த சூழ்நிலை அந்த யவீருடைய வீட்டிலிருந்து அவருடைய வேலைக்காரர்கள் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து யவீரிடத்தில் ஒரு காரியத்தை அறிவிக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அவர் சொல்லுகிறார் வந்து, எஜமானே, நீங்க இந்த போதகரை இனி வருத்தப்படுத்த வேண்டாம், இந்த போதகரை இனி நீங்கள் பிரச்சனைக்குள்ளாய் ஆக்க வேண்டாம், உங்கள் மகள் ஏற்கனவே மறைத்து போய்விட்டால், இட்ஸ் டூ லேட் நவ், இனி வந்து யாராலையும் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி அவருடைய காதிலே ரகசியமாய் சொல்லி இருப்பார்கள். என்ன சொல்ல, நிச்சயமாக வெளியே சொல்ல முடியாது. அருமையானவர்களே, இவர்கள் வந்து சொன்னது ஒரு உண்மைதான், ஒரு உண்மையான ஒரு சம்பவம், நடந்த ஒரு சம்பவத்தை தான் வந்து இவர்கள் சொல்லுகிறார்கள். அங்கே பெண் மறித்து போய்விட்டால் எல்லாரும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். வந்து ஒரு உண்மையான செய்தியை அந்த தலைவனிடத்தில், ஜெபஆலய தலைவரிடத்திலே இந்த வேலைக்காரர்கள் விவரிக்கிறார்கள். இந்த காதிலே சொல்லுகிறதை வேறு யாரும் கேட்கவில்லை, ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை கேட்கிறார். அருமையானவர்களே, நாம் வாய் திறந்து சொல்லாத காரியங்களை குறித்து கூட இயேசு கேட்கிறார், அறிகிறார் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. வந்து ரகசியமாய் சொல்லுகிற இந்த வார்த்தையை கேட்டு உடனடியாக ஆண்டவர் அந்த யவீருவை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசி, உனக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அழகாய் சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கலாம். அருமையானவர்களே, அதாவது உனக்கு வந்த இந்த ரிப்போர்ட்டை நீ விசுவாசிக்காதே, நீ என்னை விசுவாசி என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஜெபஆலய தலைவரை பார்த்து சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்க, உடனடியாக ஜெபஆலய தலைவன் விசுவாசிக்கிறான். இல்ல ஆண்டவரே, இட்ஸ் டூ லேட், உங்களால ஒண்ணு செய்ய முடியாது, என் மகன் மரித்து போனாலாம், சரி நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் போய் அடக்கத்தை நடத்துகிறேன், என்ன செய்வது, இது கர்த்தர் விட்ட வழி என்று சொல்லி, இதுதான் என்னுடைய தலைவிதி என்று சொல்லி அவன் அடித்துக் கொண்டு போகவில்லை. அவன் திரும்பவும் அங்கே நிற்கிறான். ஆண்டவராகிய இயேசு வருவார், ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவன் விசுவாசிக்கிறான். அருமையானவர்களே, அதுதான் மிகவும் முக்கியமானது. பாருங்க, வந்து சொன்னவர்களுடைய ரிப்போர்ட்டை இவன் விசுவாசிக்கவில்லை. இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ என்னை விசுவாசி, உன் மகள் உயிரோடு பிழைப்பாள் என்று சொல்லி இயேசு சொன்னதை இவன் விசுவாசித்தான். அதன் நிமித்தமாக என்ன நடந்தது தெரியுமா? இயேசு அவனுடைய வீட்டிற்கு போய் அந்த பெண்ணை அவர் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி நாம் அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகம் பலவிதமான ரிப்போர்ட்ஸை நம்மிடத்திலே கொண்டு வருகிறதெல்லாம் ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு வியாதிப்பட்டு ஒரு டாக்டர் இடத்துல போனீர்கள் என்று சொன்னால் அந்த டாக்டர் உங்களை டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்டர் உங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி ஒரு எக்ஸ்ரே எடுத்து ஒரு ஸ்கேனிங்கை பண்ணி அவர் என்ன செய்வார், உங்களுக்கு இந்த வியாதி இருக்கிறது, இந்த வியாதி குணமாவது மிகவும் கடினமாக இருக்கும், இந்த வியாதி வந்தால் பின்ன இதன் மூலமாக வேறொரு வியாதி வரும், இது இப்படி அது எப்படி என்று சொல்லலாம் பலவிதமாக உங்களை பயமுறுத்தலாம். ஒருவேளை இந்த வியாதி ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கிறது, இது நீங்கள் உயிர் பிழைக்க மாட்டீர்கள் என்று சொன்னால் அவர் சொல்லலாம். பாருங்க, மருத்துவத்துறையின் ரீதியாக விஞ்ஞானத்தின் ரீதியாக அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அருமையானவர்களே, நாம் ஆண்டவருடைய
வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் உண்மை வேறு, சத்தியம் வேறு இல்லைங்களா? the statement is different and the truth is different. வேதத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ உலகத்திலிருந்து வருகிற செய்திகள், உலகத்திலிருந்து வருகிற ஒரு ரிப்போர்ட் ஒருவேளை ஒரு உண்மையான ரிப்போர்ட்டாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ சத்தியமா இருக்கிறது. உண்மையை சத்தியம் நிச்சயமாக ஓவர்டேக் பண்ணும் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியம்தான் நம்மை விடுதலையாக்கும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே பார்ப்பீர்கள் சொன்னால் வேலைக்காரர்களால் சொல்லப்பட்ட ஒரு உண்மையான ரிப்போர்ட், ஒருவேளை அந்த நேரத்தில் ஒரு டாக்டர் இருந்திருக்கலாம். அவர் வந்து பல்ஸ் எல்லாம் பார்த்து விட்டு உங்கள் மகள் மறைத்து விட்டாள் என்று சொல்லி ஒரு டெத் சர்டிபிகேட் எழுதிவிட்டு போயிருக்கலாம். அது உண்மைதான், அது விஞ்ஞான ரீதியிலே உண்மைதான், அது உலகத்தின் நடப்பிலே உண்மைதான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நீ அந்த உண்மையை நம்பாதே, சத்தியமாகிய என்னை நம்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால் சத்தியமாக நான் உன்னுடைய வாழ்க்கையில வந்தால் நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன், நான் உன்னை விடுதலை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அழகாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது யார் யார் இந்த உலகத்தின் ரிப்போர்ட்டை நம்பினார்களோ அவர்கள் எல்லாம் விழுந்து போனார்கள் என்று சொல்லி என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். யார் யார் உலக ரிப்போர்ட்டுக்கு விரோதமாக அவர்கள் இயேசுவையும் தேவனையும் வார்த்தையை நம்பினார்களோ அவர்கள் எல்லாம் வளம் பெற்றார்கள், நலம் பெற்றார்கள் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். எத்தனையோ சம்பவங்களை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் இதற்கு சான்றாக சொல்ல முடியும். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு மோசேயுடைய தலைமைத்துவத்திலே புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் புறப்பட்ட சில நாட்களுக்குள்ளாக அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கிலே அருகிலே வந்து விடுகிறார்கள். வந்தவுடனே ஜனங்கள் எல்லாம் கேட்கிறார்கள், ஓ, நாங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தை வேவு பார்க்கும்படியாக முதலாவது நீங்கள் ஆட்களை அனுப்பும், அவர்கள் வந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்கிறார்கள் என்பதை குறித்து நாங்கள் தீர்மானிக்கிறோம் என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள். பாருங்க, இங்கே இருக்கிற எல்லா விதமான எதிரிகளையும் நான் உங்களுக்காக துரத்துவேன். இந்த தேசத்தை நான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடினாலே அவனுடைய சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி உங்க வேண்டி நான் இந்த தேசத்தை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். இந்த பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசம் அருமையான என் பிள்ளைகளே உங்களுக்கு தான் சொந்தம், நீங்கள் போய் சுதந்திரங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஆனா ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இல்லை, நீங்கள் வேவுகாரர்களை அனுப்புங்கள், அவர்கள் பார்த்து கொண்டு எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கட்டும், அந்த ரிப்போர்ட்டை பார்த்து நாங்கள் தீர்மானிக்கிறோம் என்று சொன்னார்கள். என்ன நடந்தது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். 12 கோத்திரத்திலிருந்தும் 12 தலைவர்களை தெரிந்தெடுத்து அவர்கள் 12 பேரையும் மோசே என்ன செய்கிறார்? வேவுகாரர்களாய் அவர் உள்ளே அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 40 நாட்கள் அவர்கள் உள்ளே திரிகிறார்கள், அலைந்து திரிகிறார்கள். திரிந்து வந்து அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுக்கிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு நன்றாக தெரியும் 10 பேருடைய ரிப்போர்ட் எப்படி இருந்தது? ஐயோ, அது பயங்கரமான ஒரு இடம், ஐயோ, அங்கே பெரிய பெரிய ராட்சதர்கள் இருக்கிறார்கள், அந்த ராட்சதர்களுக்கு முன்பதாக நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், அந்த ராட்சதர்கள் நடந்து போனால் எங்களை மிதித்து அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்கள், அது எனவே இந்த தேசத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி 10 பேர் வந்து அங்கே ரிப்போர்ட் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒருவேளை அவர்கள் சொன்னது உண்மையாக இருந்திருக்கலாம். உண்மையிலே அங்கே ராட்சதர்கள் இருந்தார்கள். அந்த ராட்சதர்களை ஒரு சாதாரண மனிதனால் எதிர்த்து நிற்பது முடியாத ஒரு காரியம். அவர் சொன்னது உண்மைதான். ஆனால் அந்த இடத்துல 2 பேர் வந்து என்ன சாட்சி கொடுக்கிறார்கள் தெரியுமா? உங்களுக்கு நன்றாக தெரியும். யோசுவாவும் காலேபும் வந்து சொல்லுகிறார்கள், ராட்சதர்கள் இருப்பது உண்மைதான், ஆனால் அவர்கள் நமக்கு முன்பதாக ஒன்றுமில்லை. இந்த தேவன் எகிப்திலே அற்புதத்தை செய்த இந்த வல்லமையுள்ள ஆண்டவர், செங்கடலை நமக்காய் பிளந்தவர், வனாந்திரத்திலே அற்புதமாய் நம்மை வழிநடத்தின இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் இந்த ராட்சதர்கள் ஒன்றுமில்லை, நமக்கு எதிராக வருகிற எந்த எதிர்ப்புகளும் ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த 2 பேர் வந்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஜனங்கள் யாரை நம்பினார்கள் தெரியுமா? 10 பேர் கொடுத்த தவறான ரிப்போர்ட்டை தான் ஜனங்கள் நம்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன பரிதாபம்! இந்த 10 பேர் கொடுத்த ரிப்போர்ட்டை நம்பி அவர்கள் யோசுவாவையும் காலேபையும் மோசேயையும் ஆரோனையும் கொல்ல தீர்மானிக்கிறார்கள். கல்லெறிந்து கொன்றுவிட்டு நாங்கள் வேறொரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு நாங்கள் வந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்துக்கு திரும்ப போவோம் என்று தீர்மானிக்கிறார்கள். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை! தேவன் கோபப்பட்டு என்ன செய்கிறார்?